ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியறதுக்குள்ள ஆர்டினோ பத்தின பேசிக் நாலேஜ் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேங்கிறத நம்புறேன். ஆர்டினோங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்ச ஒரு குட்டி ப்ளூ கலர் வரோன்னே நம்ம சொல்லலாம். அண்ட் ஆர்டினோங்கிறது இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஒரு ப்ளூ கலர் போர்டு மட்டும் கிடையாது. ஆர்டினோல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நானோ, லிலிபேட், மெகா, யுனோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். நான் இந்த வீடியோல உங்களுக்கு யுனோ பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன் பாஸ் யுனோ எடுத்தீங்க, வேற ஏதாவது எடுத்திருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆர்டினோ யுனோ மத்த போர்ட்ஸோட ஸ்பெசிபிகேஷனோட ஒத்து போறதுனால நீங்க இதை கத்துக்கிட்டா மத்த போர்ட்ஸை ரொம்ப சுலபமாவே யூஸ் பண்ணலாம். ஆர்டினோ போர்டு ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 5 வோல்ட்ல தான் இது ஒர்க் ஆகுது. இன்புட் வோல்டேஜ் பார்க்கும்போது 7 வோல்ட்ல இருந்து 12 வோல்ட் வரைக்கும் கொடுங்க. பட் அதுக்கு மேல கொடுத்துறாதீங்க நண்பா, பர்ன் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. இதுல டிஜிட்டல் பின்ஸ் பாத்தீங்கன்னா 0 to 13 மொத்தம் 14 பின்ஸ் இருக்கு. அனலாக் பின்ஸ் பார்த்தா A0 இருந்து A5 மொத்தம் 6 பின்ஸ் இருக்கும். நம்ம யூஸ் பண்ற ஆர்டினோ அட்மெகா 328P. ஆர்டினோங்கிறது வெறும் ஒரு போர்ட் தான். இதுக்குள்ள ஒரு ஐசி சிப் இருக்கு. இந்த சிப்ல தான் நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்றோம். இந்த ப்ரோக்ராம் அப்லோட் பண்றதுக்கு ஆர்டினோ ஐடின்னு ஒரு சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்றோம். அதை எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறது இந்த வீடியோட கடைசியில நான் சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம டிஜிட்டல் பின்ஸை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். டிஜிட்டல் பின்ஸ் நான் முன்னாடியே சொல்ல மாதிரி 0ல இருந்து 13 வரைக்கும், அதாவது 14 பின்ஸ் இருக்கு. டிஸ்பிளேல தெரியுற சின்டாக்ஸை பாருங்க. பின் மோட், அதுல எப்பயுமே M கேபிட்டலா இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. சோ பின் மோட் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த பின் நம்பர், அதாவது 0ல இருந்து 13க்குள்ள எந்த நம்பரை கொடுக்க போறீங்களோ அந்த நம்பரை போட்டுட்டு கமா இன்புட் இல்ல அவுட்புட் அப்படிங்கறத கேபிட்டல்ல போடணும். இது என்ன பண்ணும்னா நீங்க கொடுக்குற நம்பர் இன்புட்டா இல்ல அவுட்புட்டாங்கிறத சொல்லும். இப்போ நான் கொடுத்திருக்க எக்ஸாம்பிள பாருங்க. இந்த டயக்ராம் நல்லா பாத்தீங்கன்னா சவுண்ட் சென்சாரோட அவுட்புட் ஆர்டினோட செகண்ட் பின்னுக்கு இன்புட்டா போகுது. அதே மாதிரி எல்இடிக்கு ஆர்டினோட தேர்ட் பின்ல இருந்து அவுட்புட் போகுது. அதனால நான் செகண்ட் பின்ன இன்புட்னும் தேர்ட் பின்ன அவுட்புட்னும் டிக்ளேர் பண்ணுவேன். இந்த 14 பின்ஸ்ல 0 and 1 இது ரெண்டையும் RX and TX பின்ஸ் சொல்லுவாங்க. இதை பொதுவா சீரியல் கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தலாம். நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல HC05 மாடியூல், அதாவது ப்ளூடூத் மாடியூல் கனெக்ட் பண்றதுக்காக இந்த ரெண்டு பின்ஸை பொதுவா யூஸ் பண்ணுவோம். இந்த ஆர்டினோ கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல டில்டு சிம்பிள் இருக்கும். ஆக்சுவலா இந்த டில்டு சிம்பிள் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா PWM அவுட்புட் பின்ஸ் சொல்லுவாங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த சின்டாக்ஸை வச்சு PWM பின்ஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இந்த PWM பின்ஸை வச்சு நான் என்ன பாஸ் பண்ண போறேன்னு நீங்க கேட்கலாம். பட் இந்த PWM பின்ஸை வச்சு LED பிரைட்னஸை கூட்டவோ குறைக்கவோ முடியும். அதே மாதிரி மோட்டரோட ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். முக்கியமான விஷயம், பொட்டன்சியோமீட்டர் இல்லாமலே. இப்ப அப்படியே அனலாக் சைடு வந்தோம்னா 6 பின் இருக்கும். ஆனா சின்டாக்ஸ் என்னமோ டிஜிட்டலுக்கு சொன்னா அதே சின்டாக்ஸ் தான். ஆர்டினோ போர்ட் 5 வோல்ட்டும் 3.3 வோல்ட்டையும் அவுட்புட்டா தருது. அதே நேரத்துல Vin ஒரு பின் இருக்கு. இந்த பின்ல நம்ம இன்புட்டும் கொடுத்துக்கலாம். ஆனா மறந்துடாதீங்க, 7 வோல்ட்ல இருந்து 12 வோல்ட் தான் கொடுக்கணும். கிரவுண்ட் பின்ஸ் பார்த்தா ஆர்டினோ போர்ட்ல 3 இருக்கு. நான் இப்ப பேசின எல்லாமே யுனோ பத்தி தான். ஒருவேளை நீங்க யுனோவை தவிர வேற போர்டு யூஸ் பண்றீங்கன்னா அதோட டேட்டா ஷீட் டவுன்லோட் பண்ணி மறக்காம படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆர்டினோல 2 ரெஃபரன்ஸ் பின்னும் கொடுத்துருக்காங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல மொத்தம் 4 LEDs இருக்கு. TX, RX டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் இண்டிகேஷன்ஸ். ஆன்ங்கிறது ஆர்டினோ ஆனா இருக்காங்கிறதுக்கான இண்டிகேஷன். அப்ப Lங்கிறது என்னவா இருக்குன்னு யோசிக்காதீங்க. Lங்கிறது 13th பின்னோட லிங்க் ஆயிருக்கு. இப்போ நீங்க 13th பின்ன ஹைன்னு செட் பண்ணீங்கன்னா அந்த LED ஆன் ஆயிடும். ஃபைனலா பாத்தீங்கன்னா இதுல ரீசெட்னு ஒரு பின் இருக்கும். அந்த பின்னை நீங்க எப்பப்பெல்லாம் பிரஸ் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் உங்க ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவுதான். ஆர்டினோட பேசிக் எல்லாமே நம்ம இப்ப பார்த்தாச்சு. இனி ஸ்ட்ரைட்டா சாஃப்ட்வேர் டவுன்லோட்க்கு போலாம். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த சைட் ஓபன் ஆயிடும். இதுல நீங்க எந்த OS யூஸ் பண்றீங்களோ அந்த OSக்கான லிங்கை எடுத்துக்கோங்க. அதை சூஸ் பண்ணதும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்னு ஃப்ரீ டவுன்லோட், இன்னொன்னு நீங்க டொனேட் பண்ணியும் டவுன்லோட் பண்ணலாம். ஒருவேளை நீங்க ஒரு கொடை வெள்ளலாம் காசு கொடுக்கணும்னு நினைச்சா நீங்க கொடுக்கலாம், அவங்க வாங்கிப்பாங்க. அப்படி இல்ல நான் ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னா நீங்க பண்ணிக்கலாம். இப்ப டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணா ஸ்ட்ரைட்டா ஆர்டினோ ஓபன் ஆகுது. ஓபன் ஆனோடனே பாத்தீங்கன்னா மேல வாய்ட் செட்டப் இருக்கும், கீழே வாய்ட் லூப் இருக்கும். வாய்ட் செட்டப்ல நீங்க என்ன டைப் பண்ணாலும் அது 1 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். வாய்ட் லூப்ல நீங்க என்ன டைப் பண்ணாலும் அது எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒருவேளை புதுசா ஆர்டினோ வாங்கிட்டு அது ஒர்க் ஆகுதான் செக் பண்றதுக்கு ஃபைல்ல எக்ஸாம்பிள்ஸ்ல பேசிக்ஸ்ல பிளிங்க்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அதை ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த கோட் ஓபன் ஆனதும் உங்க ஆர்டினோ போர்டை உங்க லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, ஸ்ட்ரைட்டா அப்லோட் கொடுக்க வேண்டியதானே. பட் நிறைய பேர் கேட்பீங்க, வெரிஃபை கொடுக்காம அப்லோட் கொடுக்கலாமான்னு. நீங்க அப்லோட் கொடுத்தாலும் உங்களுக்கு வெரிஃபை ஆயிட்டு தான் அப்லோட் ஆகும். ஸோ நீங்க தைரியமா அப்லோட் கொடுக்கலாம். டன் அப்லோடிங் வந்ததுக்கு அப்புறம் உங்க ஆர்டினோ போர்ட்ல எல்லுன்னு இருக்க LED ஆன் ஆகி ஆஃப் ஆச்சுன்னா ஆர்டினோ போர்டு நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பிகினரா இருந்தா ஐகார்ட்ல ஒரு பிகினருக்கான ப்ராஜெக்ட் இருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கத்துக்கிற அவசரத்துல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் a lot.